அப்போ வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பிக்சர் ஒன்று போடுவோம். அந்த பிக்சரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கான பிக்சர் என்ன அப்படின்னு பாத்துருமா? எதுக்காக தாலி கட்டுறாங்க? ஒய்ஃப் ஆகணும். தாலி கட்டினா தான் ஒய்ஃப் ஆக முடியும். அப்படிதானமா? நந்தகுமார்ட்ட கொடுங்க வைக்க. இந்த தாலி கட்டுற இந்த முறையை வந்து எப்ப கண்டுபிடிச்சதுப்பா அப்படின்னு கொஞ்சம் கேளேன். டாடி, இந்த தாலி கட்டினது எப்ப கண்டுபிடிச்சாங்க? நம்மளோட தமிழ் பழக்கமே இப்படிதான். நந்தகுமார் அப்படி இரண்டாவது வாய்ஸ் ஓவர். நானே அதை கட்டிவிட்டு என்ன விவரம் தெரியாம ஏன்ட்ட வந்து தாலியை பத்தி கேக்குறேன். அம்மாட்ட கொடுங்க. பெண்களுக்கு மட்டும் தாலிக்காக கட்டுறாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா நாங்க ஏன் அண்ணாச்சி டாடி இதெல்லாம் தெரிஞ்சாயா? ஏதோ தாலியை கட்டாங்க, கல்யாணத்தை பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். அப்படித்தானே? சிறப்பு. பாட்டி என்ன பாட்டி இது? தாலி அப்படின்னு என்னம்மா? கழுத்துல கட்டுவாங்க கல்யாணம் அப்போ. ஏன் இது எதுக்கு கட்டுறாங்க? அதுல வந்து ஃபர்ஸ்ட் கயிறு எடுத்து மஞ்சள் நல்லா நனைச்சி, ஃபர்ஸ்ட் தண்ணியில் நினைச்சுன்னா மஞ்சள் எல்லாம் போட்டு நனைச்சி எல்லாத்தையும் கோட்டு அந்த இதெல்லாம் கோட்டு வைப்பாங்க தேங்காய் மேலே. அது கீழே இது வந்து அரிசி போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கலடி வைப்பாங்க. தேங்காய் வச்சு அதுக்கு மேலே பூ போட்டு வைப்பாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி இப்படித்தான் சொல்லிட்டு இருந்துச்சு. இப்படியும் அதே விவரமா சொல்றிய பாட்டி. பூம்பாவையுடைய அம்மாவுக்கு வந்து அப்படியே அப்பா நம்ம பிள்ளை இவ்வளவு விவரமா பேசுதா அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் அப்படியே வெளியே சொட்டுன்னு வந்து விழுது. அது எப்படி பாப்பா, எப்படி தெரியும் உனக்கு? சினிமா பாட்டு நான் கட்டுக்கிட்டேன். சினிமாவில இந்த தாலியை பத்தி எத்தனை படம் பார்த்திருக்கோம். அடுத்த படத்தை போடுங்க. சிக்னல். சிக்னல். இதுக்கு பேர் என்னம்மா? சிக்னல். இதுக்கு பேர் என்னம்மா? சிக்னல். இதுக்கு பேர் என்ன பாட்டி? சிக்னல். பேர் என்ன தம்பி? சிக்னல். ரெட் எரிஞ்சதுன்னா என்ன 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 வருமா? இன்னொரு ட்ரெயின் வரும். இன்னொரு ட்ரெயின் வருமா? ஆமா. எல்லோ எரிஞ்சதுன்னா என்ன என்ன வரும்? ட்ரெயின் வரும். இந்த கிரீன் எரிஞ்சா என்ன வரும்? லேட் வரும். நிறைய கரண்ட் பில் வரும்னு சொல்லாம இருந்தானே. கை தடிங்க, அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டாப்ல. சூப்பர். ஓகே தாத்தா, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரெட் லைட்க்கு வண்டி ஸ்டாப் ஆயிரும். ஓ, ரெட் போட்டாச்சுன்னா எல்லா வண்டியுமே ஸ்டாப் ஆயிருமா? ஆமா. எல்லோனா வந்து ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுவாங்க எல்லாருமே. கிரீன் லைட்னா போயிட்டு இருப்பாங்க. 3 மொத்தமா படத்துல எரிஞ்சுட்டு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? பவரா போகணும். 3 மொத்தமா எரிஞ்சுனா சிக்னல்ல கோளாறுன்னு அர்த்தம்யா. சிக்னலை சாட்சி போட்டு நாங்க விட போயிட்டே இருக்கோம். சூப்பர். அடுத்த பிக்சர் என்ன தெரியுமா? என்னன்னு? ஆமா, பக்கத்துல இது பிஸ்கட் தம்பி. பக்கத்துல ஒரு 3 ஐட்டம் கட்டி தொங்க விட்டுருக்கு. அது என்னன்னு தெரியுதா? கல்லு. கல்லு, கட்டை, அது முட்டை. அவ்வளவு கேவலமாவா இருக்கு. நல்ல வேலை கீழே இருக்க டிஷ்யூ பேப்பர், மேல சுத்தி வச்சுக்க தினகரன் பேப்பர்னு சொல்லாம தெரியாம கேட்டேன்டா. ரைட்டுமா, பாட்டி கிட்ட கேட்டுறோம். பாட்டி இது என்ன பாட்டி? இது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும். அதனால அந்த மாதிரி ரெண்டுத்தையும் தொங்க விட்டுருக்காங்க. இந்த ரெண்டையும் தொங்க போட்டா நம்மளும் நல்லா இருப்போம், அடுத்த குடும்பமும் நல்லா இருக்குமா? அது வந்து ஒருத்தங்க அந்த மாதிரி ஒரு ஷீட்டை கட் பண்ணி அந்த மாதிரி மறைஞ்சு கலர் வச்சு பூ வச்சு தொங்க விடுவாங்க. இது வந்து இது ஒரு குடும்பம் விளங்கணும்னா இதை வாசல்ல தொங்க போடுங்க. ஒரு குடும்பம் நாசமா போனா ஏதாவது கேரளா மந்திரவாதிட்ட கொடுத்து ஓதி வச்சிருங்க. அப்படிதானம்மா? ரைட். ஓகே, உங்களுக்கான இன்னொரு பிக்சர் வருது பாருங்க. தம்பி என்னம்மா, என்ன ராஜா அது? என்ன படாது? அது பூ. இது யாரு? பையன். இது பையன். அந்த பக்கம் நிக்கிறாங்க, அது யாரு? அக்கா. ஆமா, அந்த அக்காவுக்கு இந்த பையன் என்னம்மா பண்றான்? பூ கொடுக்குறானா? உனக்கு யாராவது அப்படி பூ கொடுத்துருக்காங்களா? சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். வருங்காலத்துல நிறைய கொடுப்பாங்க போட்டு. அதில் அப்படிதான் வந்துட்டு இருக்கான். என்ன பாட்டி அது? அதுக்கு லவ் பண்ணா பூ தரேன்னு அர்த்தம். லவ் பண்ணா பூ வாங்கி கொடுக்கணுமா? பூ மட்டுமா வாங்கி கொடுக்கணும்? இந்த பாப்பா கை தட்டிருங்க ஒரு வாட்டி. தாத்தா தாத்தா இது என்னன்னு சொல்லுங்க தாத்தா. எனக்கு தெரியாது. உங்க அப்பாவை பத்தி ஏதாவது வண்ட வளர்த்த போற தண்டவாளத்துல ஏற்ற தண்டை உனக்கு தெரியும். இது என்ன தம்பி? இந்த படத்துக்கு என்ன அர்த்தம்? லவ் யூ பண்ணாங்கன்னா லவ் யூ பண்ணும். அவங்க வந்து ரோஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு பரவாயில்ல. எல்லா காலம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு போல இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் லேட்டா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
இது என்ன பாப்பமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ம். சொல்லுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு பூ கொடுக்குறது. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு பூ கொடுக்கறது இந்த படம். அது ஏன் அப்படி கொடுக்குறான்னு கேக்குறேன். லவ் பண்றதுனால. ரைட். உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்னைக்காவது இந்த மாதிரி பூ கொடுத்துருக்காரமா? லவ் பண்ணும்போது கொடுத்துருக்காரு. லவ் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜாமா? ஆமா. இது அரேஞ்ச் மேரேஜியா? எங்க அப்பா லவ் பண்ணும்போது கொடுத்தாரியா? நீ ஒருத்த விவரம் இல்லாம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ரியான், இப்போ வந்து அங்க ஒரு டயலாக் போடுவோம். அந்த டயலாக் அப்படியே நீ சொல்லுவியா? என்ன டயலாக்? டயலாக் போடுவேன் தம்பி. டென்ஷன் ஆகாதீங்க தம்பி, போடுவோம் தம்பி. டயலாக் போட்டுமா? என்ன பட்டமா காலை தட்டி விட்டா கவுந்துருவேன் பாத்தியா? நீ காலுக்கு தான் வைப்ப, நான் கழுத்துக்கே வைப்பேன். பாக்குறதுக்கு தான் சொல்லலாம், சூடான சுழுக்க எடுத்துருவேன். இந்த டயலாக் நீ பேசுவியா? 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 பேசு. நான் பார்க்கல சொல்ல. நீ பா. சூடாயிட்டான் போடு. நீங்க ஒண்ணு ஒரு சுளுக்கு போடுங்களேன், எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. சுளுக்கு எடுத்துருவேன். சரி வர 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 வர. ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம பாட்டி பூம்பாவை பாட்டி அவர்கள் அவளுக்கான ஒரு டயலாக் போட போறோம். உண்மையா? தாத்தாவுக்கு நீ தான் பாயசத்துல விஷத்தை வச்சு கொன்னியா? ஆமாடா. தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி? இருந்துச்சு. எப்போ? நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டாரே அப்ப. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எஸ்கேப். இந்த டயலாக் நீங்க பேசுவீங்களா? இப்ப நான் தான் விவேக் சார். பாட்டி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? தாத்தாவுக்கு பாயாசத்துல விஷங்கள் வந்து கொடுத்தது நீதானா? ஆமாடா. தாத்தாவை பாக்குறதுக்கு உனக்கு பாவமா இல்லையா? பாவமா இருந்துச்சு. எப்போ? இன்னொன்னு கிளாஸ் கேட்டாரே அப்போ. உண்மை தெரிஞ்சு போச்சு, இன்னொன்னு பாசத்தை போட்டு வேண்டியது. எனக்கும் பாயாசமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பேராண்டி என் மகவத்த மாணிக்கமே எந்திரி ராசா. கனவா? கனவுல பாட்டா? பாட்டுல யாரு? திரிசாவா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் குப்புறப்படுத்திக்கிட்டே பத்மினி நினைச்சு பாலா போனோம்டா நானு. இந்த திரிசாவெல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா? இப்போ உங்க அப்பாவை படுக்க வச்சு அந்த டயலாக் நீ பேசுறியா? டயலாக் சொல்லு. மாப்பிள்ள சொல்றா அப்பதானே முடியல மாப்பிள்ள. சொல்லிட்டேன். இருக்கணும். கனவுலப்பா முடியாது. தூக்கி உட்கார வை. சரிப்பா, உங்க அப்பா உன் கூட இருக்கட்டும். அந்த ரெண்டாவது டயலாக் மட்டும் ஒரு அடி சொல்லு. கனவா? கனவுல பாட்டா? அப்ப பாட்டுல யாருக்கு இஷாவா? எப்படி கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படிதான் பட்னியோட கனவு கண்ணி பாட்டா பாடிட்டு இருந்தா. திஷா இப்ப கிட்டமா என்ன மட்டுமா? சூப்பர்ரா சூப்பர்ரா. கொஞ்சம் இருங்க, ஒரு தலைவன் இருக்கால என் தலைவன். என் தலைவன் நடிச்சப்பதான் யாரா இருந்தாலும் நடிக்க முடியும். நான் தலைவா உனக்கான டயலாக் போடலாமா? தாய் குலமே, தந்தை குலமே, இவ்வளவு இம்சைகளுக்கு இடையில இவனை நான் ஏன் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன பெத்த தாய மறைச்சு வச்சிருக்கான். இந்த கும்பல்லையாவது என்ன பெத்த தாய் யாராவது இருக்காங்களா? இங்க யாரு கிடையாது. தாய் குலமே, தந்தை குலமே, இந்த இம்சைக்கு நடுவுல ஏன் உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? என் பெத்த தாய மறைச்சு வச்சிருக்கான். இந்த கும்பல்லையாச்சும் இருக்கீங்களா? இந்த கூட்டத்துல யாரும் இல்ல. போடா.
இதை மட்டும் கரெக்டா சொல்றாயா போறான்றது மட்டும். கை தட்டிடுங்க, கை தட்டிடுங்க, கை தட்டிடுங்க. அடுத்து நம்ம பவித்ரா அவர்கள் வரப்போறாங்க. யோ இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். இந்தா எனக்கு சோறு போட்டதுக்கு ஒரு 10, அப்புறமா என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, அப்புறமா உங்க ஆத்தாக்கும் உனக்கு தண்டா சோறுக்கு ஒரு 10. இந்த அதிகாரம் பண்ற வேலைகள்லாம் நானும் வேலைக்கு போறேன். 4 வேலைக்கு கூட்டு போறேன், நீ ஒரு வேலைக்கு கூட்டு போற. 4 வேலைக்கு சமையல் சொன்னா நீ ஒரு வேலைக்கு சமையல், நான் ஒரு வேலைக்கு துணி துவைச்சேன், நீ ஒரு வேலைக்கு துணி துவை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்னோட விருப்பம் இல்லாம நீ என்னை தொடவே கூடாது. அந்த கிளிகளுக்கு எந்த ஒரு காரியா இருப்பா. ஓகே, 1 மணி நேரம் நிகழ்ச்சி எப்படி போச்சு அப்படின்றதே தெரியல. அதாவது கட 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 கடன்னு ஓடிச்சு. குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமா பேசியிருப்பாங்க, பேசுனாங்க, நீங்களாம் ரசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆஹா எபிசோடு முடிய போதே, அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க, இதை விட இன்னும் ஒரு கலகலப்பான செல்லக்குட்டீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்லக்குட்டீஸ். வழங்குவோர் வைக்கிங் பிரீமியம் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், அசோசியேட் ஸ்பான்சர் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப், பெல்லா பிரீத்தபிள் சானிட்டரி நாப்கின். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து செல்ல குட்டீஸ்களுக்கும் அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு அற்புதமான கிஃப்ட் ஹேம்பர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு அற்புதமான ஸ்பீக்கர்.